Hi ladies, good morning. Myself Jagada. நான் வந்து வெஸ்டேஜில் சில்வர் டைரக்ட் லெவலில் இருக்கேன். இன்றைக்கி நான் எதை பற்றி ஷேர் பண்ண போகிறேன்னா, இன்றைக்கி நம்ம வெஸ்டேஜில் பர்ச்சேஸ் பண்ணுறது மூலயமா நம்மளுக்கு வந்து இங்கே ஒரு பர்ஃபார்மன்ஸ் போனஸ்ன்றது கொடுக்குறாங்க. அதை எப்படி அப்படிங்கிறத உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். இப்போ பாருங்கள், நீங்கள் எல்லாருமே வெஸ்டேஜ் ஆப் அப்படிங்கிறது வந்து ஓப்பன் பண்ணியிருப்பீங்க. நம்ம வெஸ்டேஜில் ஜாயின் பண்ண ஒரு நியூ அப்ளிகேஷன் வந்து நம்மளுக்கு ஓப்பன் ஆகிருக்கும் இல்லையா? அதோடய ஸ்க்ரீன் பார்க்குறப்ப இப்படி தான் இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து உங்களுடைய நேம் இருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் நம்ம இங்கே எல்லாருமே டிஸ்ட்ரிபியூட்டராக தான் ஜாயின் பண்ணுவாங்க. அப்போ இங்கே டிஸ்ட்ரிபியூட்டர் அப்படிங்க வந்து காட்டும். அதுக்கப்புறம் இங்கே ஐடி நம்பர் வந்து கொடுத்துருப்பாங்க. உங்களுக்குன்னு ஒரு ஐடி நம்பர் வந்து இங்கே கொடுத்துருப்பாங்க. அப்போ இங்கே கீழே வந்து இந்த 3 ஆப்ஷன் வந்து என்னன்றதை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து மை பிவி அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. அதுக்கப்புறம் குரூப் பிவி, அதுக்கப்புறம் மை நெட்வொர்க். அப்போ மை குரூப் பிவி அப்படின்னா என்னன்னா, இப்போ வந்து நம்ம வெஸ்டேஜில் ஜாயின் பண்ணிட்டு மந்த்லி பர்ச்சேஸ் அப்படிங்கிறத பண்ணிகிட்ருக்கோம். அந்த மந்த்லி எவ்வளோ பர்ச்சேஸ் பண்ணுறோமோ அந்த பாயிண்ட்ஸ், அதாவது அந்த பிவிங்கிறது தான் இங்கே வந்து ஷேர் ஆகும். சரிங்களா? இந்த மாதம் நீங்கள் எவ்வளோ பண்ணியிருக்கீங்க அப்படின்றது இங்கே வந்து காட்டும். அப்போ இந்த மாதம் இங்கே வந்து எவ்வளோ பண்ணியிருக்காங்கன்னா 112 பிவி பண்ணியிருக்காங்க. அது வந்து இங்கே காட்டுது. அப்புறம் இங்கே குரூப் பிவி வந்து என்னென்னா, நீங்கள் வந்து உங்களுக்கு கீழே வந்து ஐடிஸ் வந்து எடுப்பீங்க இல்லையா? அப்போ அவங்களுக்கு வந்து ஜாயின் ஆவாங்க. அப்போ அவங்க லைஃப் லைன்ஸ் வந்து எடுக்கிற பிவிஸ் தான் இங்கே ஏறும். இது மை நெட்வொர்க் அப்படின்னா, நீங்கள் வந்து வெஸ்டேஜ் ஜாயின் பண்ணிவிட்டு ஐடிஸ் எடுக்க ஆரம்பிப்பீங்க. அந்த ஐடிஸோட கவுண்ட் தான் இங்கே வந்து ஆட் ஆகும். சரிங்களா? அப்போ எக்ஸாம்பிள் பாருங்கள். இப்போ நான் இங்கே இருக்கிறவங்க 100 பிவி பண்ணதுனால இவங்க 2 பேர் என்ன செய்வாங்க, அவங்கள பார்த்து 100 பிவி பண்ணுவாங்க இல்லையா? அப்போ அவங்க 2 பேர் பண்ணுறப்ப இந்த குரூப் பிவியில் 200 பிவி அப்படிங்கிறது வந்து ஆட் ஆகும். இப்போ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் இங்கே பர்ஃபார்மன்ஸ் போனஸ் அப்படிங்கிறத பார்ப்போம். இதை எப்படி கொடுக்குறாங்க அப்படின்றத இப்போ பாருங்கள். செல் பிவி இங்கே வந்து எவ்வளோ பண்ணியிருக்காங்க, 112 பிவி பண்ணியிருக்காங்க. இன்ட்டு 18 போட்டிருக்கு. 18 அப்படிங்கிறது வந்து பிஸ்னஸ் வேல்யூ. நம்மளுக்கு கமெண்ட் சைட்லேருந்து இதை கொடுப்பாங்க. அப்போ பிஸ்னஸ் வேல்யூ 18 இன்ட்டு 5%. வெஸ்டேஜில் வந்து ஜாயின் பண்ணுறப்ப எல்லாருமே 0% கிடையாது, 5% கொடுத்து தான் ஜாயின் பண்ண வைக்கிறாங்க. அந்த 5% இங்கே போட்டுட்டு இன்ட்டு பார்க்குறப்ப உங்களுடைய நீங்கள் வாங்கினதுக்கு பர்ஃபார்மன்ஸ் போனஸை இங்கே 100 rupees அப்படிங்கிறது வருது. இதுதான் நம்ம வெஸ்டேஜில் வந்து 9 டைப் ஆஃப் இன்கம் இருக்குது. ஆனால் இந்த இன்கம் தான் ஃபஸ்ட்டு இன்கம், ரீட்டெயில் ப்ராஃபிட். ஃபஸ்ட்டு இன்கம்மாக இதை கொடுக்குறாங்க. ஒருவேளை நீங்கள் யோசிக்கலாம், என்ன நம்ம வந்து 3000 ரூபாய்க்கு மேலே வாங்கிட்டு 100 ரூபா தான் இன்கமாக வருதே அப்படின்னு சொல்லி நீங்கள் யோசிக்கலாம். ஒருவேளை இப்படி யோசிச்சு பாருங்கள். நீங்கள் காலங்காலமாக ஒரு கடையில் வாங்கிட்டுருக்கீங்க, அதனால் உங்களுக்கு எதாவது பெனிஃபிட் கிடச்சிருக்கா? ஒருவேளை நீங்கள் வந்து எத்தனை வருஷமாக அந்த கடையில் வாங்கிட்டு இருப்பீங்க, ஒரு தெரிஞ்சவங்க நிறைய பழக்கம் இருக்குது, ஒரு சோப்பு ஃப்ரீயாக கொடுப்போம் அப்படின்ட்டு எதை எனக்காவது அவங்க தந்திருக்காங்களா? இல்லை ஒரு சாக்லேட் கூட குழந்தைகளுக்கு எடுத்து கொடுக்கப்போ தனியாக அதுக்கு ஒரு பில்லாக தான் போட்டு கொடுப்பாங்க, தவிர இந்த மாதிரி ஃப்ரீயாக இந்த மாதிரி எதுவுமே கொடுத்தது கிடையாது. ஆனால் இங்கே என்ன பெனிஃபிட்னா, ஒரு கடையை மாற்றி வாங்குறது மூலயமா உங்கள் லைஃபே மாறப்போகுது. இங்கே வந்து நீங்கள் வாங்குறதுக்கான, நீங்கள் எவ்வளோ வாங்குறீங்களோ அதில் வந்து ஒரு போனஸாக வந்து கொடுக்குறாங்க. நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு ஒரு போனஸாக கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் தொடர்ந்து இன்னும் நிறைய இன்கம் அப்படிங்கிறது வந்து இருக்குது. கண்டிப்பாக இந்த வாய்ப்பை வந்து யாரும் விட்டுறாதீங்க, எல்லாருமே யூஸ் பண்ணிக்கோங்க. இது ஒரு நல்ல வாய்ப்பு. தேங்க்யூ.